कार्पण्यदोषो भगतः स्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यच्छ्रेयस्यानिश्चितं ब्रूहि तन्मे சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம். இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சரண் அடைகிறான், அதாவது சரணாகதி கேட்கிறான். அவன் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்றான். நான் மன வலிமை இல்லாமல் இருந்தேன், இத்தனை நாள் தர்ம விஷயத்துல குழம்பி இருந்தேன், போர் புரிந்தால் பாவம் வந்துடுமோன்னு பயந்தேன், கோழைத்தனத்தால் சீரழிந்த சுபாவம் கொண்டவனா இருந்தேன், அதர்மத்துக்கு எதிர்க்க போராடும் போது குழம்பி போய்விட்டேன், அத தப்புன்னு நினைச்சுட்டேன் நானு. இப்ப எனக்கு வேறு புகழ் இல்ல, உன்னையே கேட்கிறேன், என்ன நீ சிஷ்யனா ஏத்துக்கோ, எனக்கு எது மேன்மை தருமோ அதை சொல்லு, நான் அதையே செய்கிறேன். உன்னை நான் இப்போ எப்படி நான் என்ன அடுத்தது செய்யணும்ன்றத நீ எனக்கு சொல்லு, நான் கேட்கிறேன் அப்படின்றான். அதாவது இப்போ அவனுடைய மனம் கிருஷ்ண பகவான் சொல்றத ஏத்துக்கிறதுக்கும் அதை ஃபாலோ பண்றதுக்கும் ரெடியா இருக்கு. அதை தான் நம்ம சரணாகதி. ஏன்னா எனக்கு வேற எதுவுமே இல்லை, யாரும் இல்லை, நீ சொல்றதையே கேட்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவன் வந்துட்டான். பகவானும் இனிமே அவனுக்கு உபதேசம் சொல்ல ஆரம்பிப்பார். இங்க நம்ம பார்த்தோம்னாக்கா அவன் அவனுடைய கர்மாவை ஒழுங்கா அவன் செய்யணும் அப்படின்றதுனாலதான் கர்ம யோகத்தை ஆரம்பிக்கிறார் அவர். இனிமே வர ஸ்லோகங்களை நம்ம அதெல்லாம் பார்க்கலாம்.